தேவன் நம்மை தம்முடைய வார்த்தையினாலே ஆட்சி தேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். நண்பர்கள் வருகிறார்கள், உறவினர்கள் வருகிறார்கள். ஆனாலும் கூட நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் மரிக்கும் பொழுது கடைசியாக நம்ம கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, கடைசியாக அவங்க சாகும்போது என்ன சொன்னாங்க? சாகும்போது என்ன சொன்னாங்க? ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்களா? எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்களா? சொத்து நமக்கு பிரித்து வச்சுட்டு போயிருக்கிறாங்களா? இப்படி அநேகர் நம்ம எதிர்பார்ப்போடு பார்க்குறோம். அல்லேலூயா. அதுபோல் மனிதனே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற பொழுது, அல்லது நம்மை விட்டு பிரிந்து போகிற பொழுது, அல்லது தன்னுடைய மகள் திருமணமாகி நம்மை விட்டு கடந்து போகும் பொழுது பொண்ணுக்கு ஏதாவது கொடுக்கும். பொண்ணுக்கு என்ன போட்டு அனுப்புனாங்க? பொண்ணுக்கு நீங்களும் கொஞ்சம் அப்படி முன்னால் வந்துடலாமே, பின்னால் அப்படி இருந்துருங்க, முன்னால் வாங்க, உங்கள் முகம் எனக்கு தெரியும்படியா சொல்கிறாங்களா இல்லையா? பொண்ணுக்கு என்ன கொடுத்தாங்க? அப்போ என்ன ஒரு எதிர்பார்ப்பு? அது சாகும்போதாக இருந்தாலும் சரி, அது வாழும்போது இருந்தாலும் சரி, அவங்களுடைய தாய் தகப்பன் என்ன கொடுத்தாங்க, என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்னு. அதே போல் நம்முடைய தேவன் தம்முடைய திருவாய் மலர்ந்து அநேக வார்த்தைகளை பேசி வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் சொல்கிற வார்த்தையே அநேக வேளையில் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாவே எவ்வளோ நமக்கு பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஆகிடுது, எவ்வளோ ஆறுதலாவது உற்சாகமாகிடுது. அதே வேளையில் டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் சொல்கிறார் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே என்ன ஆயிரும், நம்ம உற்சாகமாக போயிருக்கவங்க அப்படியே எல்லாத்தையும் பறி கொடுத்தது போல் அப்படியே வரும் வேதனையோடு. இப்போ ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கவும் முடியும், சோர்ந்து போக வைக்கவும் முடியும். ஆனால் அதே வேளையில் கர்த்தர் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை. அது இல்லைனாலும் டாக்டர் சொல்லலாம், இது இல்லை அவனுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இது முடிவல்ல, ஆரம்பம். அல்லேலூயா. ஆமாம், டாக்டர் சொல்லட்டும், மனிதன் சொல்லட்டும், உற்றா உறவினர் சொல்லட்டும், நீ அவ்வளோதான், உன் லைஃப் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இனி ஒன்றும் செய்ய முடியாது, நீ எவனை தான் முயற்சி எடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு வயசாகிடுச்சு, எது வேணுமானாலும் சொல்லட்டும், இல்லை உனக்கு நேரம் இல்லை, நாள் இல்லை சார், ஏதாவது சொல்லட்டும், இல்லை ஜாதகமே முடிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் நான் ஏசுகிட்ட வரதுக்கு முன்னால் ஜாதகக்காரர் சொன்னான், படைத்த கடவுளே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டான், முடிஞ்சு போச்சு. குடுகுடுப்பக்காரன் சொன்னேன்னா 9 நாள் நீ செத்து போயிடுவேன். இன்றைக்கி வார்த்தைலாம் கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? உற்சாகமாக இருக்கும். படைத்த கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஆனால் அந்த படைத்த கடவுளாய், இந்த வானத்தின் பூமியும் படைத்த அந்த கடவுளாய் இயேசுவிடத்தில் வந்ததுனால இன்றைக்கி காப்பாற்றப்பட்டுட்டேன், இன்றைக்கி உயிரோடு இருக்கேன். அல்லேலூயா. ஆமாம், திரும்ப இன்றைக்கி அடையனை கொண்டு அநேகர் இன்றைக்கி ஆண்டவர் உயிர்ப்பித்து கொண்டு காப்பாற்றி கொண்டிருக்கிறார், விடுவித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வரக்கூடியது. அல்லேலூயா. அது இல்லாதவர்களை இருக்கை போல பெயர் சொல்லி அழைக்குது. அல்லேலூயா. டாக்டர் சொல்லலாம், உங்கள் கர்ப்பப்பையில் ஒரு சின்ன ஒரு புழு கூட தாங்க முடியாது அப்படி சொல்லலாம், ஒன்றுமே வராது அப்படி சொல்லிட்டு நீ குழந்தையை நீ பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு. இது டாக்டர் சொல்லுகிறதா இருக்கலாம், இல்லை ஜோசி சொல்கிறதா இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனும் அது இல்லாதவர்களை அவர் இருக்கை போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமாம், அண்ணாள் தேவ சமூகத்தில் போய் கதறுகிறாள், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்கப்பா, நான் நிந்தையாக இருக்கேன், வேதனையாக இருக்கேன், என்னுடைய சக்கலத்தை என்ன வேதனைப்படுத்திட்டு இருக்கா, ஒரு குழந்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் ஆண்டவர், அந்த குழந்தை நான் உங்களுக்கு நானே திருப்பி கொடுத்துட்றேன், உங்கள் ஆலயத்துக்கு நான் ஊழியத்துக்கு அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் ஆண்டவரே, என் நிந்தை மட்டும் மாறினா போதும் அப்படின்னு சொன்னான். அந்த அவளுடைய கண்ணீரை கண்ட தேவன் அவளை கடாட்சித்தார். அல்லேலூயா. குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அவளும் வாக்கு மாறாதவளை அவளும் இருந்திருக்கிறார். சொன்னது போலவே குழந்தைய பால் மறந்ததும் ஆலயத்தில் கொண்டு போய் விட்டதுக்கு பதிலாக ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவ்வளோதான், முன்னிந்து நீங்கள் நான் போந்து அவள் ஜெபிச்சா. ஆனால் ஆண்டவர் அவளுக்கு 5 பிள்ளைகளை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்த மையப்படுத்தலாம். இப்படி கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை சந்தோஷப்படுத்தும்படியாக ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்கிறார் நாம் தியானிக்கலாம், நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 40 வசனம் 17.
நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையும். ஆமென். அல்லேலூயா. நான் சிறுமையும் எளிமையுமானவன். எப்படியா? நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கேன்ப்பா. இங்கே வந்திருக்கிற அநேகர் உங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டு, நீங்கள் நல்லா படிச்சிருக்கலாம், வசதி வாய்ப்போடு இருக்கலாம், நல்ல திறமைசாலியாக இருக்கலாம், நல்ல வேலை செய்யலாம், ஆனாலும் கூட மற்றவர்கள் உங்களை பார்த்து சிறுமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கணவன்மார் உங்களை சிறுமைப்படுத்தலாம், அல்லது உங்கள் மனைவி உங்களை சிறுமைப்படுத்தலாம், அல்லது கூட பிறந்த உற்றா உறவினர் உங்களை சிறுமைப்படுத்தலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் நீங்கள் சிறுமைப்படுத்தலாம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆண்டுச்சு, நான் சிறுமையும் எளிமையுமானவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எளிமையாக, இன்றைக்கு அநேகர் ஆடம்பரமாக வாழ விரும்புகிறதில்லை. ஆனால் நம்ம யாரும் ஆடம்பரமாக வாழணும் அதுக்காக உழைக்கிறோமா? இல்லை. ஒரு நார்மலாக என் லைஃப் என்ன செய்யணும், ஏதோ குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு இருந்தால் போதையா. நான் யார்கிட்டையும் கடன் வாங்காமல் அன்றைக்கு கரெக்டாக அந்தந்த மாதத்துக்கு கரெக்டாக ஓடுனா போதையா. யாருக்கும் ஒரு 4 பேருக்கு நான் கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு, தாராளமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு, 4 பேருக்கு நான் சாப்பாடு போடக்கூடிய அளவுக்கு எனக்கு ஓரளவு எனக்கு இருந்தால் போதும். இதுதான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம். அதை விட்டு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா எனக்கு ஒரு நாளைக்கு வருமானம் வரணும், அப்படி யாராவது இருக்கமா? இல்லை. என்னுடைய எளிமை மாறணும் ஆண்டவரே, என்னுடைய தரித்திர கோலம் மாறணும், என் வேதனை மாறணும். இதுதான் நம்ம எதிர்பார்க்கறது. மற்றவர்கள் என்னை பார்க்கும்போது அவமானமாக பார்க்காதபடிக்கு, நிந்தையாய் பார்க்காதபடிக்கு, என்னை குறை சொல்லாதபடிக்கு, என்னை ஏளனமாய் பார்க்காதபடிக்கு, என்னை பார்க்கிற பொழுது பரவாயில்ல, இவங்க கர்த்தரால் ஆசிக்கப்பட்ட சடம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே என்னை மாற்றுங்க. இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்போடு தான் இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? அந்த நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சிறுமையை நீக்குவதற்கும் நம்முடைய எளிமையை மாற்றுவதற்கும் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இன்றைக்கி நம்மேல் நினைவாக இருந்து கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்ன செய்கிறாராம்? ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், எங்கள் தாய் என்ன நினைக்கல, என் தகப்பன் நினைக்கல, இல்லை என் கணவன் நினைக்கல, மனைவி நினைக்கல, எங்கள் எஜமான் நினைக்கல. நீங்கள் எப்படி நினைக்கலாம்? எங்களுடைய கரஸ்பாண்டன்ட் என்ன நினச்சி கூட பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறது நீங்கள் கவலையப்படாதீங்க. அவங்க நினைக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் கர்த்தர் மட்டும் நம்ம நினச்சிட்டா போதும். சொல்லுங்கள், ஏசப்பா ஆண்டவர் நீர் என்ன நினையும், அவர் நினைச்சா போதும். ஆண்டு சொல்ல, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுறது. உங்களை பார்த்து ஆண்டு சொல்ல, நீ என்னால் மறக்கப்படுறதில்லை. அவர் நம்முடைய நினைவாக தான் இருக்கார். அல்லேலூயா. சொல்லுங்கள், ஏசப்பா ஏன் நினைவாகவே இருக்கார். ஏசப்பா பிள்ளை பெற்றவர்களுக்கு தெரியும். பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கோம், பிள்ளை விட்டுட்டு எங்கேயாவது போயிருப்போம், பிள்ளை உடம்பு சரியில்லாமல் இருக்கும். தாய் என்ன செய்வாங்க? வீட்டில் பிள்ளை விட்டுட்டு வந்திருக்கிறோம், என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே, சாப்பிட்டானா சாப்பிட்லையே தெரியலையே, அவனை வேறு வெளியூருக்கு படிப்புக்கு அனுப்பியிருக்கிறோம், அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியல, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்கே போய் சுற்றுறான்னு தெரியல, நினைக்கிறோமா இல்லையா? பிள்ளைய போய் மறந்துட்டுருக்கம்மா. எந்த வேலையில் இருந்தாலும் சரி, சில நேரத்தில் நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்போம், பிள்ளை கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குதே. அதுதான் நீ என்னால் மறக்க. நம்ம பிள்ளை மறக்கிறது இல்லை. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். ஒருவேளை அந்த தாய் மறக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், இப்போ உள்ள இந்த இன்டர்நெட் காலத்தில் அநேக தாய்மார்கள் பெற்ற பிள்ளையை என்ன செஞ்சிடறாங்க? மறந்துடுறாங்க. கொலை செய்யவும் அஞ்சறதே இல்லை, விற்கிறது கூட அஞ்சறது இல்லை. இன்றைக்கி அப்படி செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டு சொல்றா, அப்படி உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் உன்னை மறக்கலாம், ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் என்ன பிரச்சனையோடு வந்திருந்தாலும் சரி, இங்கேருந்து நீங்கள் கடந்து போகும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறபடினால, உங்களை நினைக்கும்போது உங்கள் பிரச்சனை அவர் நினச்சிருக்க மாட்டாரா? கண்டிப்பாக நினச்சிருப்பா. அது எதுவாக, அது வியாதியாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், தரித்திரமாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டுமே,
ஒருவேளை எனக்கு திருமணமே ஆகலை, அல்லது குழந்தை பாக்கியம் இல்லை, ஐயோ நான் கணவனை பிரிஞ்சிருக்கேன், நாங்கள் குடும்பமாக சேர்ந்து வாழ முடியல, நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டுமே, இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய்க்கிறார். தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். எப்படி இருக்கிறாரா? தேவரே என்னை விடுவிக்கிறாரா? நீர் என் துணையாக இருக்கிறீர். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, என்னை விடுவிக்கிறவர், என்னை எல்லா பிரச்சனையும் விடுவிக்கிறவர், என்னை கண்ணீரிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், என்னை துக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறவர், பில்லிசுனியை கடிந்து விடுதலை கொடுக்கிறவர், மாந்திரியத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், இயலாமையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், வறுமையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்துடைய கட்டிலிருந்து நம்ம விடுவித்து நம்ம எதெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறோமோ, சிறைப்படுத்தப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறோமோ, எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து உங்களை வாழ வைக்கும்படியாகத்தான் இந்த நாளில் அவர் நம்ம அழைத்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை விடுவிக்க முடியாது அவர் அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படியா. லேவியராகமம் 26வது அதிகாரம் 13 வாசிக்கலாம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எகிப்தில் நீங்கள் அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் அடிமைகளாக இராதபடிக்கு உங்களை நான் என்ன செய்கிறேன், அதிலிருந்து விடுவித்து நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் நாங்கள் விடுவித்து நான் கொண்டு வந்திருக்கிறேன். எகிப்தி தேசத்துடைய அடிமைத்தனத்திலேயே நீ சிறையிருப்பிலேயே வாழணுங்கிறது எனக்கு பிரியம் இல்லை. ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? விடுவிக்கப்பட வேண்டும் என்று நான் உன்னை விடுவித்து கொண்டு வந்திருக்கிறேன். நீ சிறையில் இருந்த நாள் போதும், நீ சிறையிருப்பில் இருந்த நாள் போதும், நீ அடிமையாய் வாழ்ந்த நாட்கள் போதும் என்று ஆண்டவர் இந்த நாளில் அதிலிருந்து விடுவித்து அவர் அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள், அடிமையாக கொண்டு போகப்பட்டார்கள். யாக்கோபுடைய சந்ததியாகிய யோசேப்பு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அங்கே போய் வாழ்ந்தார்கள். அப்படியே 430 ஆண்டுகள் அங்கே அடிமைத்தனத்தில் வாழ்ந்தாங்க. அப்படி அடிமைத்தனத்தில் 430 ஆண்டுகள் அவர்கள் அடிமையாய் வாழ்ந்து அங்கே பட்ட வேதனை தாங்க முடியாதபடி, துக்கம் தாங்க முடியாதபடி, துயரம் தாங்க முடியாதபடிக்கு அவர்கள் கர்த்தரை நோக்கி கதறுகிறார்கள். ஆண்டவரே, இந்த சிறையிருப்பிலிருந்து இந்த அடிமைத்தனத்தை எங்களுக்கு விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி அவங்க கதற ஆரம்பிக்கிறாங்க. பிரியமானவர்களே, அப்பொழுது கர்த்தர் தம்முடைய இரட்சகனாகிய மோசேயை ஆண்டவர் அனுப்பி விடுவிக்கிறார். இந்த ஜனம் யார்? எகிப்து தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஜனம் யார்? அவர்கள் கர்த்தருடைய ஜனம். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் தேவன் தன்னுடைய ஜனம் அடிமையாக இருக்கிறத விரும்புகிறது இல்லை. தன்னுடைய ஜனம் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் சொல்லி அவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். இந்த வேளையிலே அவர் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜனம் 400 ஆண்டுகள் என்ன செய்ய போகுது? எகிப்து தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்படுது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னால், அந்த பிரச்சனை உங்களுக்கு இப்படிப்பட்ட போராட்டம் வரப்போகுது, ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஒரு எதிர்ப்பு வரப்போகுது, ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு விரோதமாக வரப்போகுது என்று நாம் தெரிகிற பொழுது உடனே நாம் அதிலிருந்து தப்பிவித்துக் கொள்வதற்குண்டான போக்கை நாம் செயல்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை, ஏன் சிறையிருப்பு, ஏன் போராட்டம்? சில வேளையில் ஆண்டு ஏற்கனவே சொல்லிட்டாருங்க, சொன்னார், ஆனாலும் என்ன ஆச்சு, நான் அதை நம்பாமல் போயிட்டேன், கேட்காம போயிட்டேன், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு. நம்ம நினை இன்றைக்கு அநேகர் இப்படி தான் சிறைப்பில் போயிருக்கிறோம். நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, முன்கூட்டியே ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வரப்போது, நிகழ்ச்சி வரப்போகுதுன்னு ஊழியக்காரர் வழியாகவோ அல்லது சொப்பனத்தின் வழியாகவோ அல்லது வேத வசனத்தின் மூலமாகவோ சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ அவர் வெளிப்படுத்துகிற பொழுது அதை நாம் அறிந்து கொண்டு காரியம் எப்படி சம்பவிக்க சொல்லி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது நாம் விடுவிக்கப்படுவோம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அப்போ அடிமைப்பட்டு போனவங்க ஆபிரகாமோட சந்ததி. ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொல்கிறாரு, லோத்து
சோதம் குமார பட்டணத்துக்கு போயிட்டான். அந்த சோதம் குமார பட்டணத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி அழிக்க போகிறேன்னு சொன்னதும் ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு? உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா காப்பாற்றிடுவீரா? 40 நீதிமான், 30, அப்படியே கடைசியாக வந்து 10 நீதிமானில் வந்து நிறுத்தியாச்சு. போராடுற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இத்தனை நீதிமான் தான், நீ காப்பாற்றிடுவீரா? காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து காப்பாற்றப்படுறான். அடுத்து அவனை சிறைப்பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. அப்படி கொண்டு போனதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது, லோத்தையும் அவனை சேர்ந்தவங்களாம் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அப்படி சொன்னதும் இவர் என்ன செய்கிறார்? உடனே தன்னுடைய ஆட்களை அழைச்சிட்டு போய் யுத்தம் பண்ணி விடுவித்து கொண்டு வரார். அப்போ லோத்து தன்னோடு இருக்கிறவன், தன்னோட அண்ணன் பையன், அப்போ கண் எதிர இருக்கிற ஆள் சிறைப்படுத்தப்பட்டு போயிட்டான். அப்படின்னதும் எப்படியாவது முயற்சி எடுத்து அவங்களை விடுவிக்கணும்னு சொல்லி அவன் முயற்சி எடுத்து விடுவித்து காப்பாற்றி கொண்டு வரான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்ததி 400 ஆண்டு என்ன செய்யப்போகுது? அடிமையாக போகுது அப்படின்னு சொல்லும்பொழுது இதை கண்ணில் பார்க்கல. என்ன செய்யலை? கண்ணில் பார்க்கல. ஆபிரகாம் கண்ணில் பார்க்கல. ஆனால் எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சியை ஆண்டவர் சொல்கிறார். உடனே ஆபிரகாம் என்ன செஞ்சுருக்கணும்? லோத்துக்காக போராடின ஆள் இப்போ என் சந்ததி அடிமையாக போயிடக்கூடாது ஆண்டவரே, 400 ஆண்டு அடிமையாக போகணும்னு சொல்லிட்டார். அப்போ உடனே இவர் என்ன செஞ்சுருக்கணும்? ஜெபம் பண்ணியிருக்கணும், ஆண்டோட போராடி ஜெபிச்சிருக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியம் சம்பவிக்கக்கூடாது அப்படி போயிருக்கும். ஆனால் அப்படி ஆபிரகாம் ஜெபிக்காமல் விட்டதுனால, அப்படி போராடாமல் விட்டதுனால இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்ணப்பட்டுருச்சு? இப்போ அடிமையாக கொண்டு போகப்பட்டுருச்சு. 400 ஆண்டுகள் சொன்னார், ஆனால் 430 ஆண்டுகள் அடிமையாக வாழ்ந்துட்டாங்க. இன்றைக்கு அநேக வேளையில் நாம கூட அப்படி தான் பிரியமானவர்களே, வரப்போகிற காரியத்தை அறிந்து நம்ம அதுக்காக செயல்படாமல் ஜெபிக்காமல் தேவனை தேடாமல் அப்படி நம்ம விட்டு விடுகிற பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாது, ஆண்டவர் தீமை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் ஜெபிக்காமல் போனதுனால அநேக தீமை நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கு. ஆண்டவருக்கு நம்ம விடுவிக்க முடியாது அன்றைக்கி அழைத்தது. அப்போ அந்த காலங்கள் நிறைவேறின பொழுது ஜனங்க என்ன செய்கிறாங்க? தேவனை நோக்கி கதற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கதறுகிற பொழுது அந்த அவளுடைய கூக்குரல், அவங்களோட கூப்பாடு தேவ சமுத்திரம் போய் எட்டு தான். உடனே ஆண்டவர் அவளை, என் ஜனத்தை நான் காப்பாற்றுவேன். ஆளோட்டில் நிமித்தம் அவர்களை வழிநடத்தல், அவளை மேய்க்கிறவர்கள், அவளை ஆளுகிறவர்கள் செய்கிற உபாதை நிமித்தம் என் ஜனப்பை பாடுபட்டு இருக்கு, எப்படியா அந்த மக்களை நான் காப்பாற்றுன்னு சொல்லி ஆண்டவர் மோசையை அனுப்பி விடுவித்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இப்போ அநேக காரியம் நம்ம ஜெபிக்காததுனால நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபத்தை நீங்கள் அதிகமாக்குங்கள். உங்களுடைய பிரச்சனையை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். பிரச்சனையை நீங்கள் காப்பாற்றப்படணுமா? உடனே தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை தேட ஆரம்பிங்க. இன்னும் அதிகமாக தேட ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சிறையிருப்பு மாறும், நீங்கள் வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனையில் ஒரு மனுஷனுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார், எப்படிப்பட்டவனை அவர் காப்பாற்றினான்னு சொல்லி நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நாம் வாசிக்கலாம் மார்க்கு 5வது அதிகாரம் 1 பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? இயேசு கிறிஸ்து படகுலேருந்து இறங்கி கடலை விட்டு கடல் ஓரத்தில் அப்படி வருகிற பொழுது அங்கே உள்ள கல்லறை இருக்கிற அந்த பகுதியிலேருந்து ஒருத்தர் என்ன செய்கிறான்? அசுத்தாவை பிடித்த ஒரு மனிதன் இயேசுவை நோக்கி ஓடிவார். அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலேருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலேருந்து. அவனுடைய குடியிருப்பு எங்கே இருந்துச்சா? கல்லறையில் இருக்க ஒரு மனுஷனை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோமா? அவனை பார்த்து நமக்கு எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும், திகிலாக இருக்கும், போராட்டமாக இருக்கும். அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கான்னு சொல்லி அவனுக்கு தெரியாமல் இருக்கும். அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவனை சங்கிலினால கட்ட ஒருவனாலும் முடியலையா? அப்போ சங்கிலினால கட்டப்பட வேண்டிய சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். அப்போ கட்டி போடணும். பாருங்க,
அவனுடைய எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக காணப்படும். ஒரு சாதாரண ஒரு மனிதன் இப்பொழுது அவன் பிரேத கல்லறையில் தங்குகிறவனாய், பிரேத கல்லறையிலே வாசம் பண்ணுகிறவனாய், அவனை யாரோ என்ன செய்யணும், சங்கிலியில் போட்டு அவனை கட்டி வச்சாதான் மற்றவங்க காப்பாற்றப்பட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவன் என்ன செய்வானா, அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தாலும் கூட அவன் என்ன செஞ்சான், அந்த சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒரு நாளும் கூடாது. அவ்வளோ அசுத்தாவின் பிடியில் அவன் வாழ்ந்தான். ஒருவரால் என்ன செய்ய முடியல, அவனை அடக்கி வைக்க முடியல. சங்கிலியினால் கூட அவனை அடக்கி வைக்க முடியல, கட்டி வைக்க முடியல. அவ்வளவு சிறையிருப்பு, அவ்வளவு வேதனை. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஒரு மனிதன் எங்கே வாழணும்? வீட்டில் வாழணும், வீட்டில் வாழணும். ஆனால் இவன் வாழ்கிற இடமும் கல்லறையில். அவன் எப்பொழுது இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு, சத்தம் போட்டுட்டு கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். என்ன செய்தானா, கல்லை வைத்து நம்முடைய உடம்பெல்லாம் கிழிச்சுக்குவான். இன்றைக்கி அநேகரை நம்ம பார்க்குறோம், பிளேடுனால உடம்பை கிழிச்சுக்குவாங்க, கத்தி எடுத்து கிழிச்சுக்குவாங்க, தன்னுடைய உடம்பை காயப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. இதை பார்க்கறது யாருக்கும் புரியாது. ஏன் இப்படி நடக்குது, ஏன் சம்பவிக்குது அப்படி அவங்களுக்கு புரியாது. ஒரு முறை ஒரு வீட்டுக்கு எங்களை வீட்டுக்கு ஜெபிக்கிறதாக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நானும் சகோதரி என்ன பண்ணோம், கிளம்பிட்டோம். கரெக்டாக இதை நீங்கள் ட்ரெயினில் இருந்தீங்கன்னா நாங்கள் இருக்க இடத்துல வந்து நீங்கள் அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்க வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் கிளம்பிகிட்டு இருக்கிறோம். திடீர்னு பார்த்தா சிஸ்டருக்கு வயிற்று வலி. அவங்களுக்கு வீடே பெறல ஆரம்பிச்சு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு வயிற்று வலி வந்ததே இல்லை. சரி, நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. பார்த்தா இது பிசாசுல தந்துடும், வா நீ கிளம்பி என்ன இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வயிற்று வலியோடு கிளம்பியாச்சு. கிளம்புற வரைக்கும் தான் அந்த வயிற்று வலி இருந்துச்சு. கிளம்புனதான் அதுக்கப்புறம் சரி இந்த வண்டி நிற்காது அப்படின்னு அவன் நினச்சிட்டான். வயிற்று வலியும் இல்லை, ஒன்றும் இல்லை. போனோம். அங்கே போய் நாங்கள் கேள்விப்பட்ட நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்குமா. யாருடைய ரத்தமாவது அந்த வீட்டில் சிந்திக்கிட்டே இருக்கும். ஏன் சிந்ததுன்னு தெரியாது. ஏதோ கிழிக்குமா இல்லை குத்திக்குவாங்களாம், ஏதோ பண்ணுவாங்க. அந்த வீட்டில் ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த வீட்டில் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சண்டை, சச்சரவு, போராட்டம், வேதனை எல்லாம் எதையோ பறி கொடுத்தது போல் அந்த குடும்பத்தில், பிசாசு பிடிச்சது போல் அப்படியே அந்த குடும்பத்தில் அந்த ரத்தம் சிந்த வைத்து கொண்டு, இது ஒரு பிசாசு தந்திரங்க. இன்றைக்கு அநேக குடும்பங்களை சத்ருவான் அப்படியே அழித்து கொண்டிருக்கு பிரியமானவர்களே. அதான் இன்றைக்கி அநேக வேலையில் குடும்பங்கள் பார்க்கும்போது சில அபார்ஷன் கொண்டு, இதெல்லாம் அந்த பிசாசு தந்திரங்கள். ரத்த கலரையாக இருக்குது எங்கள் வீடு, இதெல்லாம் பிசாசுடைய தந்திரங்கள். பிசாசு அந்த குடும்பத்தை ஆண்டு அலைகழித்து கொண்டிருக்கு. இதில் தான் விடுவிக்கப்பட வேண்டும். சிலர் இன்றைக்கு அநேகர் அதில் விடுவிக்க வேண்டும், பிரச்சனை இப்படி இருக்குன்னு சொல்லி அறிந்திருக்கிறாங்க. ஆனால் விடுவிக்க வேண்டும்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரிகிறதில்ல. விடுவிக்கப்படணும்னு சொல்லி தெரியல. போராட்டம் போராட்டம், பிரச்சனை பிரச்சனை. இன்றைக்கி நாம கூட அப்படி தான். இது ஒரே போராட்டமாக இருக்குங்க, ஒரே பிரச்சனையாக இருக்குது. இப்படி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பிரச்சனையோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தான் சொல்லுவாங்க. சில வீட்டுக்கு போனால் நான் பிசாசோடவே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேங்க அப்படிமா. நேற்று தினத்தில் பாலக்கார பகுதிக்கு ஒரு வீட்டுக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்தோம். அங்கே நாங்கள் போயிருந்த இடத்துல ஒரு 7-8 ஃபேமிலி வந்திருந்தாங்க. அப்போ ஒரு சகோதரியை ஜெபிக்க தான் வந்த பொழுது, ஏசு நாமத்தில் என்ன பிரச்சனைமா, எனக்கு காலெல்லாம் வலிக்குது, ஏசு நாமத்தில் போன்னு சொல்லும் பொழுது உள்ளே இருக்க அசுத்தாவி அலற ஆரம்பிச்சு. எத்தனை வருஷமாக இருக்குன்னா 6 வருஷமாக இருக்கேன் நான் அப்படின்னு. பார்த்தா அந்த குடும்பத்தில் டெய்லி ரணகலம் தானே, அடித்தடி பிரச்சனை, சண்டை சச்சரவு. இப்படி தான் இன்றைக்கி பிசாசனம் இன்றைக்கி அநேக குடும்பங்களை. ஏன்னு அவங்களுக்கு தெரியல. ஏதோ போராட்டம் வீட்டில் இருக்குப்பா, ஏதோ பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, இப்படி தான். ஆனால் அதுலேருந்து விடுவிக்கப்படணும் அவங்களுக்கு தெரியல. ஏன் பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியல. கர்த்தர் விடுதலை கொடுத்தா, அநேகருக்கு ஆண்டவர் அங்கே விடுதலை கொடுத்தா. அல்லேலூயா. அப்போ அவன் தன்னை கல்லால் செஞ்சிடானா, குத்தி கிழிக்கிறான். எப்படியாவது என் உடம்புலேருந்து ரத்தத்தை, அவன் ரத்தத்தை வர வைக்கிறது இல்லை. அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தாவி அவனுக்குள்ள அந்த ரத்தத்தை வெளியேற்ற முடியாது. அந்த ரத்தத்தை குடிக்க முடியாது. ரத்த பிசாசு
கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, எனக்கு உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று, தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். மிகுந்த சத்தமிட்டு சொன்ன. இப்போ யார் சத்தம் போடுறாப்ப? சத்தமிட்டு யாருக்கு கட்டளை போடுறா? அந்த அசுத்தாவை பிடிச்ச மனிதன், அந்த மனிதனுக்குள்ள இருக்க அந்த அசுத்தாவி இயேசுவை பார்த்து கட்டளை போடுது. உமக்கும் எனக்கு என்ன, இன்னும் நேரம் வரலையே, நான் பாதாளத்தை பார்த்து எனக்கு நேரம் வரலையே, என்னை துரத்த நீ எதுக்கு வர? இதுக்கு அநேக இடங்கள் அப்படி தான் நாங்கள் போக முடியுது. பிசாசு ஏன் அது என்னது அதுக்குள்ளே என்னை துரத்த வந்த, ஏன் என்னை துரத்துறதுக்கு நீ அதுக்குள்ளே வர, எனக்கு இன்னும் காலம் முடியல. நிறைய அசுத்தாவிகள் எதிர்க்குது. அப்போ இயேசு எப்படி இயேசு வந்துட்டு அந்த இடத்துல விடுதலைன்னு சொல்லி அந்த அசுத்தம் என்ன பண்ணியிருந்தது, அறிந்திருந்தபடினால தான் ஏன் என்னை துரத்தது வரிய, ஏன் வந்த, வராத, என் பக்கத்தில் வந்துடாத. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். ஏனெனில் ஏசு என்ன சொல்லியிருந்தார் அந்த அசுத்தாவை பிடித்த மனுஷனை பார்த்து, அவனுங்களுக்கு அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனை நீ கட்டி வைத்திருக்கிறா, இவனை நீ சிறைப்படுத்த முடியாது, இவனை நீ சிறைப்படுத்தாத, கட்டி வைக்காத, இனி இவனுக்குள்ளே நீ ரத்த சிந்த வைக்காத. அந்த விடுதலை கொடுக்க முடியாதான் கர்த்தனை நம்ம அழைத்து வந்திருக்கிறான். அவன் இயேசுவை தேடி போகல, ஆனால் இயேசு என்ன செய்கிறாரு, அவனை தேடி இன்றைக்கு நம்மை விடுவிக்கும்படியாக இயேசு நம்முடைய தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சிறையிருப்பிருந்தும் எல்லா போராட்டத்திலும் விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளே அவர் நம்மத்தில் வந்திருக்கிறார். ஏனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் எங்கள் பேர் லேகியோன் என்று சொன்னான். ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, எவ்வளோ பேர் இருக்கிறாங்களா? அநேகர். ஒரு மனுஷருக்கு எத்தனை பேர் இருக்காங்களா? அநேகர். எத்தனை லேகியன் இருக்கான்? நாங்கள் என் பேர் லேகியன். லேகியன்னா 12,000க்கு மேலே. எத்தனை? 12,000 பிசாசுக்கு மேலே ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு பிசாசு பிடிச்சாவே அவனால் இருக்க முடியாது. எப்படி ஒரு கணக்கு வச்சுக்கோமே, ஒரு குவார்ட்ரு ஒரு மனுஷனுக்குள்ளே போனாவே அவனால் ஸ்டடியாக நிற்க முடியல. 12,000 குவார்ட்ரு அவனுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? அவன் நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. அதே போல தான். அப்போ அவ்வளவு அசுத்தாவி 2000லேருந்து 12,000 வரைக்கும். அல்லேலூயா. அந்த அசுத்தாவிகள் 12,000 அசுத்தாவிகள் அவனை பிடிச்சி கட்டி வச்சிருக்குது. அவன் அவனை சொந்தமாக அவன் செயல்பட முடியாதபடிக்கு, அவனுடைய நினைவே இல்லாதபடிக்கு இன்றைக்கு அநேகருக்குள்ள சத்துரு அப்படி தான் கட்டி வச்சிருக்கிறான். பல அசுத்தாவி உங்களுக்குள்ள உட்காந்து அவங்க என்ன நினைக்கிற என்ன செய்கிறானே தெரியாது, என்ன செஞ்சுட்டு அவன் உடம்பை கிழிக்கிறான். ஆனால் அவனுக்கு அது வலிக்கல, தெரியல, அவனுக்கு கிழிக்கிறதே. கத்துறான், கூப்பாடு போடுறான், ஆனால் அவனுக்கு அது தெரியல. இயேசு கட்டளை போடுறார், அவனை விட்டு போ, புறப்பட்டு போ. இப்போ என்ன நடக்குது பாருங்க. தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. பிசாசு எங்கே போத வேண்டியது? இப்போ அங்கே பன்றி கூட்டம் போயிட்டு தான் எங்கே அனுப்ப சொல்லுது? என்ன? அந்த பன்றி கூட்டத்தில். ஏன்னா அந்த அசுத்தத்தை விட்டு அதால் என்ன செய்ய முடியாது, விலகி பரிசுத்தத்துக்குள்ளே வரவே முடியாதுக்கு, அதுக்கு வரவே பிடிக்காது. பன்றி எங்கே இருக்கும்? சேத்துலேயும் சாக்கடையில் தான். அது என்ன தான் குளிப்பாட்டி அடுப்பை வச்சாங்க, திருப்பி அங்கே தான் ஓடி போய் அதில் தான் அது வாழ்கிறதுக்கு பிரியப்படும். அப்போ அசுத்த ஆவிகளும் அப்படி தான். மனிதன் என்ன செய்யுது, அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாதபடிக்கு, தேவன் விரும்புகிற பிரகாரமாக பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியாதபடிக்கு அவனை அலைகழிக்கிறது, துன்மார்க்கமாய் வாழ வைக்கிறது, அசுத்தத்திலேயே அவன் வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கையை அழிக்கும்படியாக அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் இயேசு அப்படியே அவனுடைய வாழ்க்கையை மடிந்து போக வேண்டும் விரும்புகிறது இல்லை. இயேசு
சத்துருவை சாத்தானை அந்த மனுஷனுக்குலேருந்து துரத்தி விட்டார். அந்த அசுத்தாவெல்லாம் இப்போ அந்த பன்றிகள் கூட்டத்தில் போச்சு. அந்த பன்றிகள் என்ன செஞ்சது? இப்போ கடலில் விழுந்து மரித்து போனது. அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்றி வேறொன்றுக்குள்ள. கடைசியாக அவனுடைய ஆயுதம் என்ன தெரியுமா? மனிதனை சாகடிச்சிடணும். என்ன செஞ்சிடணும்? சாகடிச்சிடணும். அவன் தான் தற்கொலை எண்ணத்தை கொண்டு வரவன். இனி நீ உயிரோடு இருக்காத, நீ அப்படி ஆயிரு இப்படி ஆயிரு, நீ இருந்து என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் யாருடைய தந்திரம்? இது பிசாசுடைய தந்திரம். அவன் நம்மை அழிக்கும்படியாய் கொல்லும்படியாய் அவன் வருகிறான். பிரியமானவர்களே, இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. அல்லேலூயா. இப்போ கடலில் போய் எல்லாமே இறந்துருச்சு. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். இப்போ அவன் விடுதலை பெற்றுட்டான். அப்போ அந்த பன்றிகள் கூட பன்றிகள்லாம் இறந்து போனது ஊரில் போய் சொல்கிறாங்க. இயேசுனது வந்து லேகியோண்டி பிசாசு பிடித்திருந்த என்ன செய்கிறான்னா, வஸ்திரங்கள் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இப்போ எப்படி இருக்கிறான்? அது வரைக்கும் அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுன்னு அவனுக்கு தெரியாது. அவன் ஆடையே ட்ரெஸ்ஸை போடலை. ட்ரெஸ் என்ன செய்யலை? அவனை போட விடலை. ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி விட்டுட்டு அப்படியே நடக்க விடுது. அவனை அங்கங்கே திரிய வைக்குது. இது யாருடைய வேலை பாருங்க. அநேகரை நம்ம பார்க்குறோம், புத்தி பேதலிக்கப்பட்டு பைத்தியம் பிடிச்சவங்களா ட்ரெஸ் இல்லாமல் ரோட்டில் அலைய விடுது. இது யாருடைய வேலை? அசுத்தாவுடைய வேலை. இதுதான் அவங்க உடம்பு கிழிக்க வைக்குது, பயங்கரமாக சத்தம் போட வைக்குது, மற்றவங்க பார்க்கும்போது பயப்படும்படியாய் அப்படிப்பட்ட செயல்பாடுகள். இப்போ இயேசு அவனுக்கு விடுதலை கொடுத்ததும் இப்போ எப்படி ஆகிட்டான்? அவன் முதல்ல அவன் புத்தி தெளிஞ்சிருச்சு, வஸ்திரம் போட்டுட்டான், இப்போ நல்லா வந்துட்டான். இப்போ இயேசு அவன் பின்தொடர ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. இப்போ இதை தான் இயேசு செய்கிறான். இன்றைக்கு நம்மை அறியாமலே அநேக காரியங்கள் சத்ருவான் நம்மை சிறைப்படுத்தி அவனுடைய இஷ்டத்துக்கு நம்ம டியூன் பண்ணிக்கிட்டு இருந்தான். இது வரைக்கும் சில நேரத்தில் கோபமே பட வேண்டாத நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவான்? கோபப்பட வைப்பான். சில நேரத்தில் வேலைக்கு போகணும், அவன் என்ன செய்வான்? நீ வேலைக்கு போகாத அப்படியுமா. சில நேரத்தில் ஆராதனை கிளம்பணும், கரெக்டாக 8:30 மணிக்கு காலைல ஆராதனை, அப்போ தான் எழுந்திரிக்க வைப்பான். அது வரைக்கும் வேலைக்கு முதல் நாள் வேலைக்கு போகிறதுக்கு 5 மணிக்கெலாம் இருந்துச்சுலாம் ஓடுறது கிளம்புறது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஆராதனைக்கு 8:30 மணிக்கு தான் 8:30 மணிக்கு தான் பல்லு விளக்கிறதுக்கே போகிறது, ப்ரெஷ் தூக்கிக்கிட்டு. இதெல்லாம் யாருடைய வேலை? நாம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு மாற்றான காரியங்களை செய்ய வைத்து நம்மை அலைகழிக்க வைத்து கடைசியில் நம்மை கொன்று போட்டு அழித்து நரகத்துக்கு கொண்டு போகிறதான் அவனுடைய திட்டம். ஆனால் இயேசுவோ அவனை விடுவித்து, அவனுடைய சிறையிருப்பிலிருந்து அவனை விடுவித்து, அவன் மேலே போடப்பட்ட விலங்கிலிருந்து அவனை விடுவித்து, அவனையே அறியாமல் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறானே, புத்தி இல்லாதபடிக்கு அவனுடைய புத்தி மலங்க போயிட்டு, புத்தி பேதலிக்கப்பட்டு, சுய புத்தி இல்லாதபடிக்கு செயல்பட்டு இருக்கு. அவனை புத்தி தெளிய வைத்து சரியாய் மனிதனாக, அன்புள்ளவனாக, குடும்பத்தை நேசிக்கிறவனாக, சபையை நேசிக்கிறவனாக, கர்த்தரை நேசிக்கிறவனாக, இயேசுவுக்கு பின்னால் செல்லுகிறவனாக இயேசு மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசு தான் இன்றைக்கி விடுதலை கொடுக்க முடியாது நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். நம்ம அப்படியே முழங்கால் படிடுவோம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும் அப்படின்னு தாவீது ஜெபிக்கிறார். என்ன செய்யக்கூடாதான்? தாமதிக்காதீங்க, தாமதியாதீங்க. இப்போ நம்ம அதை தான் கேட்க போகிறோம். பைபிள் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எடுங்க, திருப்பி எல்லாரும் அதை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 40வது அதிகாரம் 17வது வசனத்தை. தேவரே என் துணையும்
என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர். அவர் விடுவிக்கிறவர் தான். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறோம், அவர் இயேசு விடுவிக்கிறான்னு தெரியும், அவரால் தான் விடுதலைன்னு தெரியும், இயேசு காப்பாற்றுவான்னு தெரியும், அவர் கண்ணீரை துடைக்கிறவன் தெரியும், அவர் நமக்காக சிலுவை சுமந்திருக்கான்னு தெரியும், நமக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கான்னு தெரியும், நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டான்னு தெரியும், நம்முடைய சாபத்தை அவர் சுமந்து கொண்டான்னு தெரியும். ஆனால் இயேசுவே எனக்காக தாமதிக்காம எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி கேட்க மட்டும்தான் நமக்கு தெரியறதில்ல. நமக்கு என்ன தெரியுதுல்ல, தாமதிக்காம எனக்கு விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி நமக்கு கேட்க தெரியல. வேற எங்கெங்கேயோ போவோம், மந்திரவாதியை தேடி போவோம், மனுஷர்களை தேடி போவோம், பணக்காரர்களை தேடி போவோம், உதவி செய்யக்கூடியவங்களை தேடி போவோம், எந்த கந்து வீட்டுக்காரன் பணம் கொடுக்குறானோ அவனை தேடி போவோம், டாக்டரை தேடி போவோம், எல்லாமே தேடி போவோம். ஆனால் இயேசுகிட்ட வந்து எசப்பா எனக்கு சீக்கிரத்தில் எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு கேட்கறது மட்டும்தான் நமக்கு தெரியுதில்லை. இப்போ நம்ம கேட்க போகிறோம், என் தேவனே தாமதியாதேயும், என் தேவனே தாமதி. எல்லாம் அப்படியே முழங்க அப்படிடுங்க, அனைவரும் முழங்க அப்படி. என்னென்ன பிரச்சனை நம்ம வந்திருக்கிறோமோ எல்லாம் சிறையிருப்பிலிருந்து வந்திருக்கிறோம், எல்லா சிறைப்பிலிருந்து பிடிக்க முடியாது. வியாதியினால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், பிள்ளி சுனித சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், கடன் பிரச்சனையெல்லாம் நம்ம சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், போராட்டத்தினால சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம், சிந்தையில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், சில போதை வசத்தினால சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், சில பேட் ஹேபிட்ஸ்னால பழக்க வழக்கங்கள்னால சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த சிறையை இப்போ விடுதலை பெறும். சிலருடைய சொத்து மற்ற இடத்துல சிறைப்படுத்தப்பட்டுருச்சு, சிலருடைய பணங்கள், சிலர் நம்பி பணத்தை கொடுத்துருப்பீங்க, அது அங்கே போய் அப்படி மாட்டியிருக்கோம், திருப்பி அங்கிருந்து வர முடியாமல் சிறைப்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ சிறைப்படுத்தப்பட்டிருக்கோம். ஆனால் உங்களை விடுவிக்க முடியாதான், விடுதலையாக்க முடியாது, உங்களை அடைத்து வந்திருக்கிறா. இப்போ கேட்க போகிறோம், இயேசுவே எனக்கு மனம் இறங்குங்கப்பா, ஏசப்பா எனக்கு மனம் இறங்குன்னு கேளுங்க. எஸ் எஸ். அந்த லேகியோன் பிடிச்சவன் சொன்னான், இயேசுவே ஏன் இப்போ வந்தீங்க, இன்னும் நேரம் வரல. அவன் சொன்னான், இந்த மனிதனை விட்டு நான் போவதுக்கு எனக்கு இன்னும் நேரம் வரலன்னு அவனுக்குள்ளே இந்த அசுத்தாவை சொன்னிச்சு. ஆனால் இயேசுவோ தாமதிக்காம என்ன செஞ்சாரு, அவனை விட்டு புறப்பட்டு போ சொன்ன. இயேசு தாமதிக்கல, ஆனால் சாத்தான சொல்கிறான், அவனுக்குள்ள இந்த அசுத்தாவி தாமதிக்க சொல்கிறான். ஏன் வரீங்க, இயேசு என் பக்கத்தில் வர வேண்டாம், நான் இவனுக்குள்ள இன்னும் நாள் இருக்கணும், இத்தனை ஆண்டு இருந்தே பத்தாது, இன்னும் அநேக ஆண்டுகள் இவனோட இருந்து இவனை என்ன செஞ்சானே அழித்து இவனை நரகத்துக்கு கொண்டு போயிடணும், ஏன் வரையிற என் பக்கத்தில். ஆனால் இயேசு இன்னைக்கு நம்ம தேடி வந்திருக்கிறான். அதே சத்துருவானவன் இன்றைக்கு நமக்கு விரோதமாக உங்கள் ஒவ்வொருவருக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கான். இயேசுதான் இவளை விடுவிக்காத, இவனை விடுவிக்க வேண்டாம். ஏன், இவன் என்னுடையவன், இவள் என்னுடையவள், என் பக்கத்தில் வராதிங்க, இயேசு என்னை கட்டில் போடாதீங்க. ஆனால் இயேசு சொல்கிறார், இல்லை நான் என் மகனை விடுவிக்கணும், என் மகளை நான் விடுவிக்கணும், என் மகனை நான் விடுவிக்கணும், என் மகளை நான் விடுவிக்கணும். இவளுக்குள்ள இருக்கிற அசுத்தாவியே இவனை விட்டு வெளியே போ, இவளை விட்டு வெளியே போ, அவனை கட்டளை கொடுக்குறான். ஜீசஸ் கதாவை நீ சொன்ன வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறேன். இப்படி இறங்குவீராக, தேவனுடைய மகிமை வல்லமை இப்படி இறங்குவதாக. எகிப்து தேசத்தில் உங்களுடைய பிள்ளைகள் அடிமைகளாக இனி இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி அவள் நுகத்தடியை முறித்து உங்களை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுன்னு சொன்னீங்களப்பா. சத்ருவான் உங்களுடைய பிள்ளைகளுடைய கழுத்தில் நுகத்தடியை போட்டிருக்கிறான், அதனால நிமிர்ந்து நடக்க முடியல, நிமிர்ந்து செயல்பட முடியல, எந்த ஒரு காரியத்தை வெற்றியாக செயல்படுத்த முடியல. கத்தப்படி விடுவிப்பீராக. எஸ், 2000 அசுத்தாவில் உள்ள அந்த லேகியோனை விடுவித்த தேவனுடைய மகிமையின் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, இப்பொழுது இறங்குவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு.
கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு இன்றைக்கு விடுவிக்கும்படியாக இன்றைக்கு வந்திருக்கிறார். அவருடைய சத்தியம் தான் விடுவிக்கும்படியாக மத்தியிலே பேர் இறங்கி வந்திருக்கிறார். Yes Lord, yes Lord, मैं या तो माँ करो रिबला तो नमे खोलो ஷி கபகன தமரவா. தேவனுடைய மகிமை வல்லமை இறங்கி வரட்டும், இறங்கி வருவதாக. தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி இறங்குவீராக. பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. மகிமையின் ஆவியானவர் இறங்குவீராக. வல்லமையின் ஆவியானவர் அப்படி இறங்குவீராக. ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி இயேசுவே என்னை விடுவீன்னு சொல்லுங்க. ஏசப்பா என்னை விடுவீங்கப்பான்னு சொல்லுங்க. என் குடும்பத்தை விடுவீங்க, என் மகனை விடுவீங்க, என் மகளை விடுவீங்க, என் கணவரை விடுவீங்க, என் மனைவியை விடுவீங்கப்பா. அன்றைய குடும்பத்தை விடுவீங்க ஆண்டவரே. ஓ எல்லா பிரச்சனைக்கும் விடுதலை தாங்க. எனக்கு விடுதலை வேணும். இன்றைக்கு என் குடும்பத்துக்கு விடுதலை வேணும். எங்களை தேடி வந்த தெய்வமே, அன்றைய இப்படி இறங்குவீராக. அன்றைய கல்லறையில் அன்றைய அசுத்தாவின் பிடியினால வஸ்திரமே இல்லாதபடிக்கு தண்டிய அன்றைய உடல் எல்லாம் கிழித்து கொண்டு உரத்த சத்தத்தோடு ஆண்டவரே அப்பா சத்தமிட்டு அலைக்கழித்து கொண்டு அவனை பார்த்து ஆண்டவரே அவனுக்குள்ள இந்த அசுத்தாவை பார்த்து விரட்டின தேவன் இப்படி எங்களுக்கு இறங்குவீராகப்பா. நாங்கள் செய்ய வேண்டும் நினைக்கிற காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு அநேக வழியில் பலவிதமான போராட்டங்கள் ஆண்டவரே எங்களுக்கு தெரியுது. இது நன்மை பயக்குன்னு சொல்லி, ஆனால் அந்த நன்மையை பற்றிக்கொள்ள எங்களால் முடியலையே. இயேசு இருந்தால் என் வாழ்க்கையில் விடுதலை உண்டு என்று சொல்லி எனக்கு தெரியுது. ஆனால் இயேசு வர முடியலையேப்பா, எனக்கு இப்படி விடுதலை தருவீராக. உம்மிடத்தில் நான் ஓடி வரும்படியாக, உம்முடைய பாதத்தை நான் பிடித்துக் கொள்ளும்படியாக, உம்முடைய சாயலாய் நான் மாறும்படியாக இப்படி விடுதலை கொடுப்பீராக. தேவனுடைய மகிமையின் வல்லமை இப்படி இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய கரம் இப்படி இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை இப்படி இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை இப்படி இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அக்கினியின் வல்லமை இப்படி இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய சிறையிருப்பை விடுவிக்கும்படியாய், உங்கள் மீது சத்துரு போட்ட விலங்கை உடைக்கும்படியாய், உங்கள் மீது சத்துருவான் போட்ட விலங்கை உடைக்கும்படியாய் தேவனுடைய வல்லமை இப்படி இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அக்கினி இப்படி இறங்கி எல்லா விலங்குகள் இப்படி உடைத்து கொண்டிருக்கிறது. எல்லா விலங்கு இப்படி தெரிப்புண்டு போய் கொண்டிருக்கிறது. Yes Lord, thank you Jesus, thank you Jesus. மா ஷபி அந்தோ மேகரோ ரி கபோயந்தோ மரோகபோ ஓ ஷகபோலா கரபலபா ஓ மே கதுமா ரஷபலது ரபகபா. ஜீசஸ், thank you Jesus. நன்றி ராஜா. வியாதியிலிருந்து விடுவிக்கிற தேவனுடைய மகிமையின் வல்லமை இப்படி இறங்கி கொண்டிருக்கு. வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமை தேவன் தம்முடைய தலைமுறை கொண்ட கரத்தினால் இப்படி உங்களை தொடுகிறார். இப்படி தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன வியாதியோடு வந்திருந்தாலும் சரி, அந்த வியாதி உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய், எல்லா போராட்டத்தையும் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய், எல்லா சிறைப்பிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் தேவனுடைய மகிமை இப்படி இறங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா, நன்றி ராஜா. சிந்தையில் கட்டப்பட்டவர்கள் இப்படி சிந்தையில் சத்ருவான் கட்டி வைத்த கட்டுகளை இப்படி கத்தப்படி விடுவிக்கிறார். சிந்தையில் போடப்பட்ட கட்டிலிருந்து கத்தப்படி விடுவிக்கிறார். சிலருடைய நாவை சத்ருவான் கட்டி வைத்திருக்கிறான். அந்த கட்டிலிருந்து கத்தப்படி விடுவிக்கிறார். மஷபியாங்குரபோ ஓ ஜீசஸ். சிலருடைய காலை சத்ருவான் கட்டி வைத்திருக்கிறான். அந்த கட்டிலிருந்து கத்தப்படி விடுதலை கொடுக்கிறார். சிலருடைய கர்ப்பப்பையை சத்ருவான் கட்டி வைத்திருக்கிறான். குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அந்த கட்டிலிருந்து கத்தப்படி விடுதலை கொடுக்கிறான். சிலருடைய கரத்தை அவன் கட்டி வைத்திருக்கிறான். தானே ஒரு காரியத்தை செய்யக்கூடாதபடிக்கு, சம்பாதிக்க முடியாதபடி, சம்பாதித்தாலும் அந்த காசு விரயமாகும்படியாய், நஷ்டத்தை கொண்டு வரும்படியாய், அது வட்டி கொடுக்கப்படும்படியாய், வேதனை கொண்டு வரும்படியாய், அந்த காசு வீண் விரயமாய் போய் வீட்டுக்கு பார்த்தா காசு வந்து சேரதில்லை. அந்த வருமானத்தை தடை செய்யும்படியாய் இருக்கிற அந்த சத்துடைய விலங்கு கத்தப்படி விடுவிக்கிறார். சிலருடைய வயிற்று பகுதியில் சில அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே ஓடி ஓடியாருது. அப்படிப்பட்ட கருதை ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஜீசஸ், தேங்க்யூ. சிலருடைய மார்பு பகுதியில் இருக்க அந்த போராட்டத்தை கத்தப்படி விடுதலை கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இப்படி சிலருடைய பில்லி சூனிய கட்டுறது கத்த விடுதலை கொடுக்குறேன். பில்லி சூனிய கட்டு எல்லாம் பில்லி சூனியா வெளியே வரணும். இனி யாருக்குள்ளே இருக்கக்கூடாது.
பில்லி சுனியா வெளியே வா. கம் அவுட், கம் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். கம் அவுட். மேயா தோமாரோக்கோ. வெளிவீனப்படுத்துறா வெளியே வா. வெளிவீனப்படுத்துறா வெளியே வரணும். ஏசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளை கொடுக்குறேன். வெளிவீனப்படுத்துறா கம் அவுட், வெளியே வா. இன்னும் வா வெளியே. அடிக்கடி சில பேரோட வீட்டில் சில பணங்கள் காணா போகுது. அடிக்கடி காணா போகுது. ஒரு தடவை காணா போகிறதில்ல, அடிக்கடி. நான் ஒரு பணம் வச்சிருக்கேன், ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் பணம் பார்த்தா அடிக்கடி காணா போயிடுதுங்க. யார் எடுக்கிறான்னு தெரியல. சில அசுத்தாவிൻ്റെ வல்லமை. நான் அப்படியே கால் தடிக்கி கீழே விழுகிறேன். அசுத்தாவின் வல்லமை எல்லாம் அப்படிப்பட்ட ஆவில வெளியே வா. கம் அவுட், கம் அவுட் த நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா சர்ப்பத்தினாய் வெளியே வரணும். சர்ப்பத்தினாய் வெளியே வரணும். எல்லா சூனியத்தினாய் வெளியே வா. கம் அவுட், கம் அவுட் த நேம் ஆஃப் ஜீசஸ். பண விரயத்தை கொண்டு வர பொல்லாத வல்லமை வெளியே வரணும். வெளியே வரணும். கம் அவுட் த நேம் ஆஃப் ஜீசஸ். டெலிவர் த நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா சத்துடைய கட்டுகளை எரிக்கிறேன். சிந்தையில் கை வைக்கிறாங்களே வெளியே போகணும். குழப்பத்தை கொண்டு வர பயத்தை கொண்டு வர ஆவி. அடிக்கடி பயத்தை கொண்டு வர, திகிலை கொண்டு வர பொல்லாத வல்லமே. சொப்பனத்தில் பயத்தை கொண்டு வருகிற, சொப்பனத்தில் அசுத்தமான காரியத்தை கொண்டு வருகிற பொல்லாத வல்லமை வெளியே போய் சிவநாமத்தில் நேம் ஆஃப் ஜீசஸ். அடிக்கடி குடிக்க வைக்கிற, போதை வயசுக்கு அடிமையாக்குகிற பொல்லாத வல்லமை வெளியே போகணும். ஸ்மோக்கிங் பிரச்சனையை கொண்டு வர சபிக்கப்பட்ட வெளியே போ. எல்லா சத்து கட்டுக்கு எரிக்கிறேன். கத்தப்படி விட்டு விற்கிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி இருக்கிற அப்படின்னால நம்முடைய பிள்ளைகளுடைய நினைவான் இருந்து இப்பொழுது துரிதமாய் நம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவித்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். எல்லா துதி ஸ்தோத்திரத்தை கணத்தை செலுத்துகிறேன். இயேசு தான் ஜெபிக்கிறேன் சொல்ல அல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி: அக்கினி கிறிஸ்தவ ஊழியங்கள், எண் 21, இயேசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆஃபீஸ் அருகில், சக்தி நகர், திருவானைக்கோவில், திருச்சி 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9842205910 மற்றும் 9566449210. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.